வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இப்போது நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட சில முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணதே கோடி ரோஸும் ஜேக் ஆஃப் ஆட்டும் தான். வாட் அ கிக் ஆஃப்! இது வந்து மேட்ச்சில் நடக்கலை, கன்னியாகுமரியும் அடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நடந்தால் எப்படி இருக்கும், ஸ்டேஜில் போய்ட்டு எங்கே வேணாலும் அடிச்சுக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேட்ச்சு பெல்லு அடிக்கிறதுக்குள்ளே இவங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியும் அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஃப்ரீஸ்லாம் நம்ம மாதிரிக்கு பார்த்தாங்க, அஃபிஷியல்ஸ்லாம் வந்தாங்க, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல. பார்த்தீங்கன்னா மாணவரே அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்றதே கஷ்டம்தான் சொல்கிறத. ஆல்ரெடி சொல்லியிருந்த ப்ரெடிக்ஷன்லேயே யார் வின் பண்ண வைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கேற்ற போல் யாரையும் வின் பண்ண வைக்கல, டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சுட்டாங்க. அதுவும் ட்ரூ மெக்கன்டையரோட உதவியால். ட்ரூ மெக்கன்டையர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா தும்சம் பண்ணிட்டாரு. ஒருத்தர் இந்தாண்ட தள்ளி விடு, ஒருத்தர் தூக்கி இந்தாண்ட பார்த்தீங்கன்னா அடித்து இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்கி விட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு இவங்க சண்டை போட்டது, கோடியும் ஜேக்கப் ஆட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் டேக் டீம் மேட்ச்சு. இந்த இதிலே சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டில் இது மொக்கையாக இருக்கும், மீதி 3 மேட்ச் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா வாட் அ மேட்ச்! க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் நார்மலாக கொண்டு போனாங்க. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சில டர்னிங் பாயிண்ட்லாம் இருந்தது. இவங்க வின் பண்ணுறாங்களா, அவங்க வின் பண்ணுறாங்களான்ற மாதிரி எதிர்பார்ப்பும் நிறையவே இருந்தது. அதுலேயும் ஒரு கட்டத்தில் ராக்சன் பேரஸு ஃபைனலாக அட்டாக் பண்ணி முடிச்சு விடும்போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். இது வந்தாங்க, ரக்கல் ராட்ரிகல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஜட்மெண்ட் டேக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளிக்கு ஸ்டெஃபனி வெல்கேர் அந்த பாக இருக்குல்ல, அவங்க தானே அடித்து அட்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டெஃபனி வெல்கேர், ரக்கல் ராட்ரிகல்ஸ். ஸ்டெஃபனி வெல்கேர் வந்து பார்த்தீங்கன்னா ரக்கல் ராட்ரிகல்ஸை அடித்து பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் மேட்ச் சுவாரஸ்யமாக போயிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே ரியா ரெப்லி அண்ட் யூஎஸ்கை சாம்பியன்ஷிப்பை ரீட்டன் பண்ணிட்டாங்க. மொதல் டைட்டில் டிஃபெண்டிங்கை வின் பண்ணதுலேருந்து இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பெரிய ஆளுங்க கூட மோத வேண்டியது இருக்குது. இன்னும் கண்டென்டர் வேறு செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்க கூடலாம் வேறு மோதணும் இல்லை. ஜூலியா அவங்க டீம் செலக்ட் ஆகிருக்கேன். அதுக்கு அடுத்தது 3வது மேட்ச்சு ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல் விசஸ் ஷின்சுகே நாகமுரா. இந்த மேட்சும் தாறு மாறாக இருந்தது. இந்த மேட்ச்சு ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா இல்லை, நான் நினச்சேன் மாற்றி இது பண்ணிகிட்ருக்காங்களே போர் அடிச்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஃபைனல் ஆன் த டைமு 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மோதிக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பாதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மேட்ச்சு சூடு பிடிச்சிது, மாறி வேறு லெவலில் அடிச்சுக்கிட்டாங்க. என்ன தான் அவங்களுடைய எல்லா ஃபினிஷரும் போட்டு வின்னிங் கேட்குறாங்க. நீ விடலை, சின்சே நாகமுராவும் விடலை, முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார். வின் பண்ணி ப்ரூவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் காமிச்சாங்க. 2016 எப்படி மேட்ச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கை கொடுத்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று பண்ணி விட்டாங்க. இந்த மேட்ச்சும் நல்லா தான் இருந்தது. ஃபைனலாக வருவோம் இந்த பேட்டில் 4வேக்கு. பேட்டில் 4வே மேட்ச்சு அரை மணி நேரம் எல்லா மேட்ச்சும் நடந்தது, மீதி 3. இதில் 1/4 மணி நேரம் நம்மளால என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கே போயிடுச்சு. மித்த உள்ள 1/4 மணி நேரம் தான் மேட்ச்சே நடந்தது. எல்லாம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது. ட்ரிக் வில்லியம் இது பெரிய ஆளுங்க கூட மோதுறது வாட்டி பேட்டில் 4வே பரவாயில்ல, நல்லா பண்ணியிருந்தார். பேட்டில் 4வே பண்ணியிருக்காரு NXTயில். இதில் மெயின் ராஸ்டரில் வாட்டி பேட்டில் 4வே அவரும் நல்லா பண்ணியிருந்தார். டேமியன் பீஸ்ட்டும் பக்கா, அவங்கவுங்களும் பக்காவாக பண்ணாங்க. ரேண்டி ஆட்டன் இருக்கிற வரைக்கும் ரேண்டி ஆட்டன் செமிசின்னு இருக்க வரைக்கும் மேட்ச் எதுவும் சொதப்பாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் மேட்சாக பண்ணி விட்ருவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செமிசின் ஸ்டார்டிங்கில் வின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் விடலை. அதுக்கப்புறம் ரேண்டி ஆட்டன் வின் பண்ணுற மாதிரி வந்தது, அதையும் விடுத்து தடுத்து டேமியன் பீஸ்ட் வின் பண்ணுற மாதிரி வந்தது. அது கடைசியில் வச்சாருங்க ட்விஸ்ட்டு, செமிசின் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார். என்ன கதைனா, ரேண்டி ஆட்டன் ஆர்கேவும் போட்டிருப்பார், வின்னையும் கேட்க போயிருப்பார், தள்ளி விட்ருவாங்க, கீழே ஓடி விழுந்துருவார். ரேண்டி ஆட்டன் ஒரு வரையாக பார்த்தீங்கன்னா அந்த இடிச்சு விட்டு கீழே தள்ளி விட்ருவாங்க அடிச்சு போட்டு. அதுக்கப்புறம் செமிசின் பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் உயிர்ந்து கிடப்பார். அங்கே ட்ரிக் வில்லியமும் டேமியன் பீஸ்ட்டும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. ட்ரிக் வில்லியமை அடித்து போட்டு டேமியன் பீஸ்ட் இப்படி திரும்பத்துக்குள்ளே அழுவாக்கி கனெக்ட் பண்ணி மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ண மூமெண்ட்டை செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மீதிகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு இது காமிச்சாங்க டீஸே, அந்த 30 men ராயல் ரம்பிளில் மென்ஸு, அதில் ரோமன் ரென்ஸு, ஜேக்கப் ஆட்டு, கோடி ரோஸு, பென்டாக முக்கியமாக வச்சு காட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸில் நிறைய பேர் காட்டினாங்க. நம்ம மென்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்தை தான் வந்து காட்டியிருந்தாங்க. இன்னும் சில சர்ப்ரைஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்திருந்தார்,
ட்ரூ மேக்கன்டையர் அட்டாக் பண்ணலான்னு செமிசீனை எப்படி வரும்னு தெரியும் பார்த்துட்டே இருந்து போயின்னா அதை யூஸ் பண்ணி செமிசீனை அட்டாக் பண்ணுற ட்ரூ மேக்கன்டையர் வந்த வயலே ஓடிட்டாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நடந்தது இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டான பேப்பர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தினாங்க. நெக்ஸ்ட் வீக் ராயல் ரம்பிள் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.